வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் முத்துகிருஷ்ணன். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கு. பேஸ்மெண்ட் லெவலில் பிசிசி போடுறதா, ஆர்சிசி போடுறதா? நம்ம இப்போ பெரும்பாலும் நம்ம முன்னாடி பிசிசி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பிரிக் ஒர்க் முடிஞ்ச பிறகு காலம் ரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய உள்ள கேப்லாம் நம்ம காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ண பிறகு இன்னர் பிளாஸ்டிங் பண்ணி நம்ம சாம்பிளிங் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம பிசிசி போடுவோம். கன்சல்டேஷன்லாம் நல்லா பக்காவாக பண்ணி எர்த்தாமரை வச்சு நம்ம பேக் பண்ணி நம்ம பிசிசி போடுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அந்த பிசிசி போடுறதில்ல. பெரும்பாலும் எல்லாருமே அதை மாற்றி ஆர்சிசியாக மாற்றிக்கிட்டாங்க. ஏன் இதுக்கு மாறினாங்க அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிசி போட்டு பண்ண பிறகு நம்ம ஒர்க்லாம் முடிஞ்சு டைல்லாம் லே பண்ண பிறகு நம்ம ஃப்ளோரிங் டவுன் ஆகி உட்காருது. அது காரணம் நம்ம சரியாக பிசிசி பக்காவாக போட்டிருப்போம். ஆனால் நம்ம கீழே கொட்டின ஃபில் பண்ண சாம்பிளிங் சரியாக இருக்காது. நம்ம பண்ண கன்சல்டேஷன் ஒழுங்காக இருக்காது. ரெண்டாவது இல்லாட்டினா நமக்குடைய பேஸ்மெண்ட் லெவல் 2 ஃபீட்டுக்கு மேலே 4 ஃபீட்டு வரல இருந்திருக்கும். அதனால் நமக்கு இந்த சரியான சாம்பிளிங் பண்ணாததுனால, சரியான முறையில் செய்யாததுனால அந்த ஃப்ளோரிங் கிராக் ஆகி டவுன் ஆகிடும். இதுக்கு பெரும்பாலும் அதுக்கு எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, அதுமாரி ரிஸ்க் நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடறோம், இப்போ நம்ம ஆர்சிசிக்கே போயிடுறோம். ரைட், ஆர்சிசி ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஆர்சிசி கொஞ்சம் அதிகம். நீங்கள் பிசிசியோட நீங்கள் ஆர்சிசி போடுறது பெட்ரு. ஆனால் பிசிசியே ஓகே தானா, நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா பிசிசியே உங்களுக்கு ஓகே தான். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சாம்பிளிங் பண்ணும்போது லேயர் பை லேயராக பண்ணணும். 3 லேயராக பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் ஃபில் பண்ணிவிட்டு அது தண்ணி விட்டு நல்லா க்யூரிங் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கு பிறகு அடுத்த லேயர் பண்ணணும். அதுக்கு அடுத்த 3 லேயராக நீங்கள் பண்ணிங்கன்னா மண் நல்லா செட்டில்மெண்ட் ஆகிடும். நம்ம சாம்பிளிங் பண்ணுறது நல்லா செட்டில்மெண்ட் ஆகிடும். அப்படி செட்டில்மெண்ட் ஆன பிறகு அதை நீங்கள் நல்லா கன்ஃபார்ம் மண் செட்டில் ஆகிட்டு அப்படிங்கிற செட்டில்மெண்ட் ஆன பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் பிசிசியோட ப்ராசஸிங்கை ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் அது மேலே எர்த்தாமரை வச்சு நீங்கள் ஒரு டைம் பண்ணி பஞ்ச் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்தது பிசிசி இப்போ நீங்கள் போடலாம். பிசிசியும் நீங்கள் ப்ராப்பராக போடுங்க. பெரும்பாலும் ஃபஸ்ட்டு அது மேலே மணலை போடுறது, சேண்டை கொட்டிட்டு அதுக்கு பிறகு தனித்தனியாக பாட்டியம் ஜல்லியை கொட்டி அது மேலே கலவை போட்டு போகிறது தவறான வருது. அப்படி செய்யாதீங்க. அதனாலையும் அந்த கம்ப்ளைண்ட் வருது. நீங்கள் என்ன செய்யுங்க, மிக்சர் மிஷின் வச்சு நம்ம ஆர்சிசி போடுற மாதிரியே நீங்கள் அந்த பாட்டியம் ஜல்லியை மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்படி போட்டால் கூட அது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுறத ப்ராப்பராக பண்ணோம்னா ஓகே தான். ஆனால் நம்ம அதை கொஞ்சம் கவனக்குறைவாக பண்ணிட்டோம்னா இந்த கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் அதை ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்சிசிக்கு போயிடுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், என் ஒர்க்கு பர்ஃபெக்டான ஒர்க்கு அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா பிசிசி போடுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.